கதை எழுதுறதுக்கான ஐடியாஸ் கருவு கிடச்சிருச்சு. கருவுக்குள்ள என்ன இருக்குன்னா கேரக்டர்ஸ் இருக்குது, கான்ஃப்ளிக்ட் இருக்குது. 10 மினிட்ஸுக்கு அதை பற்றின ஒரு ஐடியா இருக்கா? இப்போ அடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரைமரி கேரக்டர்ஸ் எல்லாம் ஃப்ளஷ் அவுட் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் சொல்லும்போது என்னமா சொல்லியிருப்பீங்க, இந்த கேரக்டர்ஸ் இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் அருமை பிரகாஷன் வச்சோம், சூதுகம் வச்சுப்போம். ஒரு மினிஸ்டரோட பையன் அவன் செம ஃப்ராடு, அவனை ஒரு டீம் கடத்துனா இவன் என்ன பண்ணுறான்னா கடத்தின டீமுக்கு ஆப்பிடிக்கிறான், அவங்க அப்பாவுக்கும் ஆப்பிடிக்கிறான். அதனால தான் அந்த கேரக்டர் இன்ட்ரெஸ்டிங் ஆகுது எனக்கு, புரியுது? அவன் இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் இருக்கானே, பரவாயில்ல, 2 பக்கமும் ஆப்பிடிக்கணும், ஓகே. ஸோ எண்டு என்ன ஆகுதுன்னா இவன் கொண்டு போய் சிஎம் முன்னாடி நிறுத்தினா சிஎம் அவனை வந்து மினிஸ்டர் ஆக்குறாரு. அதனால் எனக்கு எண்டும் கிடச்சிச்சு. ஸோ இதுதான் எனக்கு கதை, ஓகேயா? இப்போ உடனே இங்கே என்ன அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓ இப்போ ஓகேடா கேரக்டர்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, கான்ஃப்ளிக்ட் இருக்குது, ஏன்னா அப்பாட்டையும் அடிச்சிடறான், இதை அடிச்சிடறான், போலீஸ் பின்னாடி எல்லாம் வந்துடும், 2 டீம் வில்லன். ஸோ இது பேசிக்காக இப்போ எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஓகே இப்போ நான் ரெடி, இதில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும்னா, சரி யார் யார் ப்ரைமரி கேரக்டர்ஸ் இருக்குல்ல, கடத்துற கும்பல், அப்பா, இவங்க தான் ப்ரைமரி கேரக்டர்ஸ், புரியுதா? அப்புறம் சிஎம் இவங்களாம் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுவாங்க, இவங்களாம் மெயின் கேரக்டர். இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்போ வந்து கடத்துறவன் எப்படி இருப்பான், அவனை எப்படி இன்ட்ரெஸ்டிங் ஆகுறது அப்படின்னா, அவன் ஒரு டெலியூஷனலான ஒரு ஆள், அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு கூட ஒர்க் பண்ணுறவங்க எப்படி இருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு ஆள், இந்த மாதிரி ஒரு ஆள். அப்போ அவங்க அப்பா எப்படி இருப்பாருன்னா ரொம்ப கான்ட்ராஸ்டாக ரொம்ப நேர்மையானவராக இருக்கட்டும். ஏன்னா அவருமே ஒரு கேடியாக இருந்தாங்கன்னா இதை கரெக்டாக டைனமிக்ஸ் ஒர்க் ஆகலை. ஸோ அவர் ரொம்ப நேர்மையான ஆக்குவோம். அப்புறம் ஒரு சீனில் அவங்க அம்மாட்ட அவங்க நல்ல சென்டிமெண்ட்டில் ரொம்ப பாசமான ஆளாக இருந்தால் கதையில் யூஸ் ஆகுது. ஸோ அவங்க அம்மா அப்படி வச்சுக்கலாம். இன்னும் சொல்ல போனால் ஃபஸ்ட்டு வெர்ஷன் எழுதி முடிக்கும் போது அதில் ஷாலு கேரக்டரே கிடையாது. யார் அந்த ட்ரீமில் ஒரு பொண்ணு இருக்குல்ல, அந்த கேரக்டரே கிடையாது. எழுதி முடிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, படம் முழுக்க பசங்களாக இருக்கானுங்க, ட்ரையாக இருக்குது அப்படின்னு. சரி ஓகே இதான பிரச்சனை, சரி ஓகே சொல்லி இப்போ எனக்கு என்னென்னா, நான் நிறைய வெர்ஷன் எழுதி நானும் டேடாக இருந்தேன். ஸோ கதைக்குள்ளே வந்து என்னால் டைனாமிக்ஸை பெருசாக மாற்ற முடியாது, ஓகே. கதையும் மாற்றக்கூடாது, ஆனால் எப்படி பொண்ணை கொண்டாடுறதுனு சரி கற்பனையிலும் கொண்டாந்து. ஸோ இப்படி தான் அது கொண்டாந்தோம், நீட் பேசிஸில் தான். இப்போ என்ன சொன்னேன்னா, இது பெரிய ஜீனியஸாக பார்க்கப்படலாம், ஆனால் எதனால் உருவாகுதுன்னா நெசசிட்டியில் உருவாகுது. நீங்கள் எழுத ஆரம்பிச்சிங்கன்னா நிறைய நெசசிட்டிஸ் உருவாகும், பிரச்சனையில் மாட்டுவீங்க, அதெல்லாம் வாய்ப்பு அழகாக டேர்ன் பண்ணுறதுக்கு. ஒரு புதுமையான பிரச்சனை வருதுன்னு வச்சுங்களேன், நீங்கள் ஒரு புதுசான இடத்துல போய் மாட்டிக்கிட்டீங்க, அதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஐடியாவே கிடைக்கும், ஓகே. ஸோ அதான் சொன்னேன், ஃபஸ்ட்டு ஒரு ஐடியா வச்சுருந்தேன், ஒரு மினிஸ்டர் பையன் கடத்துறான், 2 பக்கம் ஏமாத்துறாங்கிறது ஒரு 10 நிமிஷத்தில் என்னால் சொல்லக்கூடிய ஐடியா. அது ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் எழுத உட்காந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த அருமை பிரகாசம் அவன் என்னென்ன பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியணும், கடத்துறவங்க என்னென்ன பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியணும், அவங்க அப்பா என்னென்ன பண்ணுவாங்க தெரியும். ஒருத்தன் போலீஸ்காரன் வரான், ஏன்னா மினிஸ்டர் வந்து இறங்கி அடிதடி பண்ண மாட்டேன், அப்போ இன்னொரு கேரக்டர் தேவைப்படுது. என்ன மாதிரி இருக்கணும், யாராச்சும் துரத்தி இவங்களாம் டார்ச்சர் பண்ண நல்லாயிருக்கும், எப்படி இருக்கலாம், சரி சைக்கோ போலீஸ்காரன். இந்த மாதிரி அந்த கதையை சொல்கிறதுக்கு பேசிக்கான வச்சுருந்தீங்களே, அதை சொல்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு உட்காந்து யோசிச்சிங்கன்னா அப்படியே ப்ரைமரி கேரக்டர்ஸ் தான் ஒவ்வொருத்தரும் வர ஆரம்பிப்பாங்க. அந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸை பற்றியும் நீங்கள் ஒரு 3 பக்கம் எழுதணும். இதனால நான் வச்சுங்க நிறைய இடத்துல நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் இது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுப்போம், போலீஸ்காரன் பிரம்மா அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா, எழுதிட்டு அவன் எப்படி இருப்பான்னு யோசிச்சு அவனோட ஹைலைட்டான குவாலிட்டிஸை தனித்தனியாக எழுதணும். கோவக்காரன் அப்படின்னா எப்படி கோவப்படுவான் அப்படிங்கிறதுக்கு சின்னோண்டு ஒரு சீன் எழுதுங்க, ஓகே. அவன் கொல்லுவான் அப்படின்னா அவன் ஒரு கொலை எப்படி பண்ணியிருப்பாங்கிறதுக்கு ஒரு சீன் எழுதுங்க. அவன் தன்னோட போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எப்படி நடந்துக்கிறான், மிச்சவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா அதுக்கு ஒரு சின்ன சீன் எழுதுங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவனோட ஃபுல் ஹிஸ்ட்ரிலாம் எழுதுவாங்க. இது சில புக்ஸில் சஜஸ்ட் பண்ணுவாங்க, ஒரு கேரக்டரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஃபுல் ஹிஸ்ட்ரிலாம் எழுதுங்கன்னு. அதோட எஃபெக்டிவான மெத்தட் எப்படின்னா அவனோட ஹைலைட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிறது தான். அவன் ஹைலைட் அப்போ நம்ம சார் அவர் எப்படின்னு அப்படின்னு கேட்டால் டக்குன்னு நம்ம நண்பர் வந்து அவரை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. சார் அவன் ஒரு மாதிரி லூஸு, வேலைலாம் கரெக்டாக பண்ணுவான், திடீர்னு சைக்கோ ஆயிடுவான், அந்த மாதிரி சொல்லுவாங்க தெரியுமா. இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவாக அவனை பற்றி தெரியணும், அந்த கேரக்டரை பற்றி டிஸ்கிரிப்டிவாக கொஞ்சம் தெரியணும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன சீன்ஸ் அவனை பற்றி எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 நாள் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும், புரியுதா? இது நிறைய பேர் போர் அடிக்கவும் விட்டுருவாங்க, ஆனால் இது பண்ணலாம். ஒரு கேரக்டர் பேரை எழுதிட்டு 3 நாள் வேறு எந்த ஒர்க்கும் பண்ணாதீங்க. என்ன சீன் யோசிச்சாலும் அந்த கேரக்டருக்கே யோசிங்க. சின்ன சின்ன சீன்ஸாக யோசிச்சு ஒரு 3 நாள் எழுதுனீங்கன்னா நிறையா ஒரு 5-6 சீன்ஸ் வந்துடும். அட்லீஸ்ட் ஒரு 10 விஷயம் அவனை பற்றி உங்களுக்கு தெரியணும். ஒரு 10 விஷயம் அந்த கேரக்டர் எப்படி பண்ணுவான்னு தெரிஞ்சுங்க. ப்ரைமரி கேரக்டர்ஸ் ஒரு 5-6 கேரக்டர் எழுதுனீங்களா, அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தனோடையும் 3 நாள் ஸ்பெண்ட் பண்ணுங்க. டைமாக வச்சுங்க, 3 நாள் கம்மியாக இருக்கக்கூடாது. 3 நாள் அவனை பற்றி எழுதிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரைமரி கேரக்டர்ஸும் எழுதி முடிச்சிங்கன்னு வச்சிங்களேன்,
உங்களுக்கு படத்துக்குள்ளே வரப்போகிற ஏகப்பட்ட சீன்ஸ் இதுலேயே வந்துடும். இந்த ஒவ்வொருத்தரையும் கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டு எல்லா பிரைமரி கேரக்டர்ஸ் என்ன பண்ணுறான்னு கண்டுபிடிச்சிட்டு இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக எழுத போகிறது ஒரு மெத்தடு, ஒன்லைன் போட்டுட்டு எழுதுறது ஒரு மெத்தடு. இங்கே எவ்வளோ பேர் ஃபுல் ஸ்கிரிப்ட் எழுதுறீங்க? நீங்களாம் ஒன்லைன் போட்டு எழுதுறீங்களா இல்லை அப்படி எழுதுறீங்க? ஒன்லைன் போட்டு தான் எழுதுறீங்க. ஒன்லைன் போட்டுட்டு எழுதுறதும் நல்ல மெத்தட். ஒன்லைன் போட்டுனா இப்போ என்னன்னா இப்படி வச்சுக்கலாம், உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஃப்ளோவாகவே எழுதுறது ரொம்ப நல்லா வருது அப்படின்னா நீங்கள் ஒன்லைன் போடாமல் எழுதி பாருங்க ஒரு வருஷன். ஏன்னா எண்டு தெரியும், எண்டு கூட தெரியாட்டியும் கூட பரவாயில்ல, ஏன்னா கேரக்டர்ஸ் உங்களுக்கு தெரியும். ஓகே, பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குதுன்னு தெரியும். ஃப்ரீயாகவே எழுதி பாருங்க. ஓகே, அவங்க அதாவது சில பேருக்கு வந்து விட்டா 30 பக்கம் எழுதுவாங்க கேஷுவலாக. அந்த மாதிரி ரைட்டிங் ஃப்ளோ நல்லா இருக்கு. அப்புறம் எழுதும்போது நான் சொன்னது நல்லா ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு நீங்கள் எழுதும்போது நீங்களே அழுதுகிட்டே எழுதுவீங்க, சிரிச்சுக்கிட்டே எழுதுவீங்க. அது ரொம்ப எசென்ஷியலான கேரக்டர். ஆக்சுவலாக ரைட்டர்ஸ் வந்து நல்ல ஆக்டராகவும் இருக்கணும். புரியுதா? இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எழுதும்போது நான் பார்த்துருக்கேன், ஃபேஸ் மாறிக்கிட்டே இருக்கும். பார்த்தா எழுதுகிற சீனில் அது இருக்கு. இனாக்ட் பண்ணுறது தான் டயலாக்ல வரும். இப்போ விஜய் சேதுபதி இருக்கால, விஜய் சேதுபதி வந்து நல்ல டயலாக்குள்ள இம்ப்ரூவைஸ் பண்ணுவார். விஜய் சேதுபதி வந்து ஒரு ஆஃப் ரைட்டரு, இன்னும் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணல. நல்ல ஆக்டராக இருந்தீங்கன்னா நல்ல ரைட்டராக இருந்தீங்கன்னா நல்ல ஆக்டராக இருக்கலாம். நமக்கு என்ன கேமரா முன்னாடி போய் நடிக்கிறது வேணால் வராமல் இருக்கலாம், பட் ஆனால் ஆக்டிங் வரணும். ஏன்னா அந்த ஆக்டிங்கில் தானே அந்த கேரக்டர் பேசுதாங்க. பட் நீங்கள் அதை பேப்பரில் எழுதுனீங்க, உங்களுக்கு நேச்சுரலாக எமோஷன் வருது எழுதும்போது. ஒன்று, ரெண்டாவது நல்ல ஃப்ளூயண்டாக எழுதுனீங்க அப்படின்னா ஒன்லைன் கூட போடாமல் எழுதி பார்க்கலாம். ஒன்லைன் கூட போடாமல் நீங்கள் எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வெளியே குவாலிட்டிக்கு நான் சொன்னேன்ல அந்த மாதிரி அட்டென்ஷன் கொடுத்துட்டு ஃபீட்பேக் வாங்கிட்டு ரிவைஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும். இது ஒரு மெத்தட். அப்படி இல்லை நான் அவ்வளோ ஃப்ளூயன்ஸ் இல்லை எனக்கு அந்த மாதிரி எழுதி எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்னா ஒன்லைன் போடுங்க நீங்கள். ஏன்னா ஆரம்பத்தில் ஐடியாவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால தான் அந்த கதையை எழுத ஆரம்பிக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கேரக்டரும் இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கியிருக்கீங்க. அந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் ஏகப்பட்டு யோசிச்சிருக்கீங்க தனித்தனியாக கேரக்டர்ஸ்க்கெல்லாம். இப்போ உட்காந்து எழுத ஆரம்பிச்சா சரன்னு ஒன்லைன் வந்துடும். செகண்ட் ஹாஃபில் போய் கொஞ்சம் முட்டும். அப்பயுமே டைம் எடுத்துங்க. கன்வீனியண்ட்டாக ஒர்க் பண்ணிடாதீங்க. ஸ்கிரிப்டில் மாட்டிடுவீங்க. நல்லா நான் வச்சுங்க. எது பண்ணக்கூடாதுன்னு கற்றுங்க. கன்வீனியண்ட்டாக கதையில் எதுவும் ஒர்க் பண்ணக்கூடாது. சேலஞ்சிங்காக தான் ஒர்க் பண்ணணும். கதையை வந்து டஃப் தான் ஆக்கிக்கணுமே தவிர சிம்பிளாக ஆக்கிக்கூடாது. காம்ப்ளிகேட்டடாக இல்லை, காம்ப்ளெக்ஸாக பண்ண சொல்லலை. அப்படி இல்லை. நான் சொல்கிறது வந்து ஒரு ஹீரோ அவனுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அவனை சால்வ் பண்ணிடக்கூடாது, அவன் தான் சால்வ் பண்ணணும். ஒன்லைன் போடும்போது கவனமாக இருக்கணும். ஒன்லைன் இன்ட்ரெஸ்டிங்காக வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணி எழுத ஆரம்பிங்க. ஸோ இந்த 2 மெத்தட் தான் இருக்குது. ஒன்லைன் போட்டு எழுதலாம், இல்லை டைரெக்டாக எழுதலாம். பேஸ் இவ்வளோ தான் ஓவரால் ரைட்டிங்கை பற்றி எனக்கு புரிஞ்சுது. இதுக்கு மேலே ஏகப்பட்ட மெத்தட்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது. அதெல்லாமே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். பட் ஆனால் எழுதிட்டு பண்ணி பாருங்கள். எழுதிக்கிட்டே இருங்க. சைடில் இடிக்கிறத பொறுத்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நினச்சிங்க. நிறைய ஆத்தர்ஸ்லாம் இருக்காங்களே. இன்னொன்று பெரிய உண்மை என்னென்னா புக்கு எழுதுகிறாங்களே நிறைய பேர், அவங்க யாருமே நல்ல ஸ்கிரிப்ட் எழுதுனதில்லை. அதனால் எனக்கு அதுலேயும் ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது நம்பவும் இல்லை. சிட்ஃபீல்ட் எழுதியிருக்காருல, சிட்ஃபீல்ட் வந்து எந்த ஒரு சூப்பர் ஸ்கிரிப்டும் எழுதுனதில்லை. இது கன்சல்ட் தான் பண்ணியிருக்காரு பெரிய. அதே மாதிரி எனக்கு பெருசாக ஐ ஓப்பனிங்காக இருந்தது எப்படின்னா, நான் இந்த தியரட்டிக்கலாக ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கை பற்றி வேறு டெக்னிக்ஸ் பற்றி புக் எழுதுகிறாங்களா அதெல்லாம் நிறையா படித்து எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதெல்லாம் விதமாக நான் எழுதி பார்த்தா எனக்கு பிடிச்ச கதை வரமாட்டேங்குது. அப்புறம் தான் நான் ஒரு பண்ண பெரிய மிஸ்டேக் என்னன்னா, எனக்கு பிடிச்ச கதை எழுதுன்னா அந்த படம் எடுத்தானே அவன்கிட்ட தானே போய் கன்சல்ட் பண்ணியிருக்கணும். இவன் புக் எழுதுவன்ட்டு போயிருக்கூடாது. அப்புறம் அவங்க இன்டர்வியூஸ் பார்த்தா அவங்க யாருமே கிளாரிட்டியோடு இல்லை. அதாவது இட்ஸ் நாட் லைக் தே டோன்ட் ஹேவ் ஒன் சிங்கிள் இப்படி பண்ணி நீங்கள் எழுதி முடிச்சிடலாம் இது ஒன்று தான் மெத்தடுங்கிறதுல இல்லை. அவன் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கான். அவனுக்கு இடையூறு ஏற்படும் போது அதை எப்படி அவன் சரி பண்ணுறதுங்கிறதுக்கு அவன் மைண்டு ப்ராக்டிஸ் ஆகிருக்கு. அவனுக்கு ஒரு கதையில் பிளாக் வந்தால் அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுக்குன்னு அவன் ப்ராக்டிஸ் பண்ணி வந்திருக்கான். இதை எப்படி நான் உங்களுக்கு ஜென்ரலைஸ் பண்ணி சொல்லிக் கொடுக்க முடியும்? புரியுதா? ஸோ அதனால் நான் லீஸ்ட்டாக குழப்பமே இல்லாமல் என்னால் என்ன சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லியிருக்கேன். ஐடியாவை ஒரு சின்ன ஸ்பார்க் கிடைக்குதா, அந்த ஸ்பார்க் உங்களுக்கு படமாகணும் பார்க்கணும் ஆசை இருந்தால் அதை பிச்சபிளான ஒரு கண்ட்ரோலிங் ஐடியாவை ஃபார்ம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து ஒர்க் பண்ணுங்கள். அந்த ஐடியாவில் என்னென்ன இருக்கணும், கேரக்டர்ஸ் என்னென்ன நல்லா இருக்கணும் தெரியணும், கான்ஃப்ளிக்ட் என்னங்கிறது புரியணும். இது புரிஞ்சுன்னா உங்கள்ட்ட கையில் ஒன்று இருக்குது, அதை செக் பண்ணிங்க நல்லா இருக்கான்னு எழுதுறதுக்கு முன்னாடி. 2-3 பேர் செம்மையாக இருக்கடா அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கும் பிடிச்சிருக்கு. ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா உட்காந்து கேரக்டர்ஸ் எல்லாம் தனியாக உட்காந்து எழுதுங்க. ஒரு 15 days ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ப்ரைமரி கேரக்டர்ஸ்லாம். எல்லா கேரக்டர்ஸும் தெரிஞ்சதுக்கப்புறம் ஒன்லைன் போடுறோன்னா ஒன்லைன் போடுங்க, இல்லைன்னா நேரடியாக எழுத ஆரம்பிங்க. இந்த 2லேயுமே எழுதி முடிச்சுட்டு ஃபஸ்ட் வெர்ஷன் இருக்குல்ல,
ஃபர்ஸ்ட் வெர்ஷன் முடிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சிட்டோம்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. இப்போ தான் எழுத ஆரம்பிக்கிறோம். எல்லாரும் ப்ரொஃபஷ்னல். இப்போ எங்கள் டீமில் சார் ஆகட்டும், இப்போ எனக்கு கார்த்திக் தெரியும், மணிகண்டன் தெரியும், எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸ் எழுதுறவங்க எல்லாரும் தெரியும். ஃபர்ஸ்ட் வெர்ஷன் முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்க எழுதவே ஆரம்பிப்பாங்க. ஆனால் நியூ கமர்ஸ் எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் வெர்ஷன் முடித்தோடனே ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன் சார் அப்படி சொல்லுவாங்க. கிடையாது. இப்போ தான் எழுத ஆரம்பிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வெர்ஷனுங்கிறது எழுதுறதுக்கு முன்னாடி. ஃபர்ஸ்ட் வெர்ஷன்னா டப்புன்னு முடிச்சிடணும். உட்கார்ந்தோம்னா 40 நாளோ 1 மாதம் 2 மாதம் கடன்னு எழுதி முடிச்சிடணும். இதுக்கப்புறம் தான் வேலையே ஸ்டார்ட் ஆகுது. நிறைய பேர் அங்கே அந்த ஒர்க்கு பண்ணி முடிச்சதே ஒரு பெரிய ஒர்க்காக மனசுக்கு ஃபீல் ஆகுறதுனால டயர்ட் ஆயிடுவாங்க. அப்படி கிடையாது. நீங்கள் மனசில் முன்னாடி நான் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வெர்ஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நிறைய ரிவிஷன் இருக்குது. 2 மாதம் அந்த ஃபர்ஸ்ட் வெர்ஷன் எழுதிருக்கீங்கன்னா இன்னொரு 3 மாதம் ரிவைஸ் பண்ணணும். ஸோ இதையும் மனசில் வச்சுக்கிட்டு ரிவைஸ் பண்ணிங்கன்னா இட் வில் கம் டு எ குட் பிளேஸ். அப்போ உங்களுக்கு இருக்குது. அதுக்கு மேலேயும் அந்த கதைக்கு கரெக்ட் நீங்கள் நல்லா பிச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கதை ஓரளவுக்கு மேலே நல்லா இருந்தால் கண்டிப்பாக அந்த படம் வந்துடும். நீங்கள் நம்பினா தான் கரெக்டாக இருக்கும். இது நம்பலன்னு வச்சுங்க மாட்டிப்பீங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன ஆகிடுதுன்னா இந்த ஐஎம்டிபி இதில் 6 ரேட்டிங் வருது, 6-7 ரேட்டிங் வரும்ல, இந்த மாதிரி கதை 6-7ல் மாட்டிக்கிட்டீங்கனாலும் பிரச்சனை. ஏன்னா அந்த மாதிரி கதைகள் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்காது. அந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கும் டைம் ஆகும். ஆள் கரெக்டாக அமையாது. அமைஞ்சு எடுத்தாலுமே அது ஒரு சின்ன செட்பேக்கோடு தான் இருக்கும். ஓகே தாங்க அந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லாமல் கொஞ்சம் புஷ் பண்ணி ஒரு 8க்கு மேலே வர்றதுக்கு ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா டயர்டாகி நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லாதீங்க. சூப்பராக இருக்கான்னு ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக வர்றது ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன் தெரியுமா? ரைட்டிங்கில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதை சூப்பரான இடத்துக்கு கொண்டு வந்துட்டிங்கன்னா மிச்சம் எல்லா ப்ராசஸும் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் அது சேல் ஆகுறதும் ஈஸியாக இருக்கும், இல்லை டேரக்டர் கிடைக்கிறது ஈஸியாக இருக்கும், இல்லை நீங்கள் டைரக்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சில பேர் என்னன்னா ரைட்டிங்கில் வந்து 60% நிறுத்திட்டா படம் முழுக்காவே அவங்களுக்கு ஸ்ட்ரகிள் இருக்கும். உங்களுக்குமே ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸில் அப்பப்போ இது கரெக்டாக வருது அப்படின்லாம் இருக்கும். அப்படி இல்லாமல் எக்ஸ்ட்ரானரியாகவே ஒர்க் பண்ணிடுங்க. அதை கொஞ்சம் மனசில் வச்சுங்க. நான் ஆசைப்படுறீங்க, நல்லாவே ஆசைப்படுங்க. செம்ம ஸ்கிரிப்டாக வரணும்னு ஆசைப்பட்டு அதுக்கே ஒர்க் பண்ணிங்கன்னா இட்ஸ் குட். ஓகே, தேங்க்யூ.